இப்போதான் ப்ரோ வந்து சொல்றாங்க. பட் ஆனால் எங்கள் சைட்ல இருந்து இது புக் மை ஷோல இருந்து எதுவும் சொல்லல ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஸோ அவங்க 8ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா தீர்ப்புன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வந்து அவங்க அஃபிஷியலாக படம் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல எனக்கு. ஆனால் ஒரு சில பேர் வதந்திக்கு வந்து பார்த்தோன்னா 9ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நான் 8ஆம் தேதி வர தீர்ப்பு வந்து உண்மைன்னு சொல்கிறதா இல்லை 9ஆம் தேதி வர தீர்ப்பு வந்து உண்மைன்னு நான் நம்புறதுங்களா? இப்போ 9ஆம் தேதின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஏன்னா ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிவி நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா 8ஆம் தேதி அப்படின்றாங்க. ஆனால் ரொம்ப மன வருத்தம் தான் ப்ரோ. அது எப்படி ப்ரோ மன வருத்தம் இல்லாமல் வந்து சொல்ல முடியும்? என்னால் வந்து உள்ள ஒன்று நினச்சிட்டு வெளியே சிரிச்சிட்டு இருக்க முடியாது. இல்லை வருத்தம்னா அது கண்டிப்பாக வருத்தம் தான். அதில் எந்த ஒரு விஷயமும் இது இல்லையே. ஏன்னா தளபதியோடைய ஃபேர்வெல் மூவி இது அப்படின்ற போது யாருக்கு அந்த வருத்தம் இல்லாமல் இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு அந்த டிக்கெட் வந்து பார்த்தோம்னா அதுவும் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அவங்க 5 நிமிஷம் வந்து பார்த்தோன்னா வெறும் 1 மணிக்கு ஒரு டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1:05 வந்து பார்த்தோன்னா டிக்கெட் ஃபுல்லாகிடுது. அப்படின்ற போது அந்த டிக்கெட்லேயுமே வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஷோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க அப்படின்றது அது சென்சார் டீமுக்கு தெரியுமா? அவங்களோட வேலை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம ரன்வீர் சிங் அவருடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன துரந்தர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட என்னை கேட்டிங்க அப்படின்னா நிறையா சீன்ஸ் கட் பண்ணியிருக்கலாம். அந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா தாஜ் ஹோட்டல் அட்டாக்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபுட்டேஜாகவே காட்டுறாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து கவர்மெண்ட்டாக சரி இல்லை வந்து பார்த்தோன்னா நம்ம சிபிஎஃப்சி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த படத்தை எப்படி வந்து இந்த படத்துக்கு வந்து சென்சார் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வந்து பார்த்தோன்னா பேன் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து பார்த்தோன்னா ஒரு சில கட்சியை வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்டு சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காட்டி அவங்க அந்த படத்துக்கு வந்து எப்படியோ வந்து அந்த படம் எப்படி இருந்தால் என்ன, யார் வேணா என்ன இருந்தால் என்ன, ஆக மொத்தம் எங்களை வந்து நீங்கள் அந்த படத்தில் வந்து புகழ்ந்து பேசியிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த படத்தில் அப்படியே வந்து பார்த்தோன்னா ஒரு டயலாக் அப்படி வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுக்குன்றதுனால வந்து பார்த்தோன்னா நான் இப்போ குறை சொல்ல முடியாது. சரி அவங்களுடைய தீன்றதுனால நம்ம விட்டு போயிடலாம். ஓகே. இப்போ நீங்கள் கம்மிங் டு ஜனநாயகன் வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எதிர்க்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நடக்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு நம்ம விடலாமே தவிர, நீங்கள் இதுக்கு முன்னாடி தாஜ் ஹோட்டலில் நடந்த விஷயம்லாம் வந்து பார்த்தோன்னா படத்தில் காட்டணும். ஆனால் அதில் வந்து இவ்வளோ கொடூரமாக க்ளோரினஸ்ஸாக காட்டணும் அப்படின்ற விஷயத்துக்கு சென்சார் கொடுக்கும்போது இப்போ இந்த படத்துக்கு நீங்கள் சென்சார் கொடுக்கல அப்படின்னா என்ன விதத்தில் நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். அதுவும் என்ன ஏமாட்டேன்னா ஒரு 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 சிட்டிசன், இந்திய சிட்டிசனை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எதிர்த்தா இப்படி நடக்குங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ காமன் நான் எதிர்த்தேன்னா என்னை வந்து ரசிக்கிடுவாங்க. ஆனால் வந்து விஜய்ங்கிறதுனால அப்படியே மட்டும் நடிகருக்கே இந்த நிலமைன்னா இப்போ காமன் ஆளுங்க பார்த்துங்க. அவர் படம் வந்து ரிலீஸ் ஆனால் தான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். இருந்தாலும் இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து இது பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. படம் ரிலீஸ் ஆகுது 5 நாள்லேயே ரிலீஸ் ஆகும் அப்படி முன்பதிவும் வந்து பார்த்தோம்னா எல்லா தேட்டர்லையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு சில குறிப்பிட்ட தேட்டரில் மட்டும் வந்து பார்த்தோன்னா அது முன்பதிவு பண்ணவே இல்லை. அந்த படம் ரிலீஸ் ஆகுமோ ஆகாது அப்படின்னு அவங்களும் ஒரு சந்தேகத்திலே இருக்காங்க. ஏன்னா விஜய் படம்னாவே பிரச்சனை வரும்னு சில பேருக்கு தெரியும், ஆல்ரெடி பட்டிருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து எதாவது பண்ண போகிறாங்கன்னு தெரியும், அதே மாதிரியே பண்ணி விட்டாங்க. இது வந்து விஜய்க்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் அமையும். அது வந்து எலெக்ஷனில் தெரியும் மக்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு, அது எலெக்ஷனில் பார்த்துக்குவாங்க. ஒரு சில டைம் நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. அது படம் வந்து ரிலீஸ் ஆகும்னு நினச்சி நிறைய ஆரவாரத்தோட எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க. திடீர்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறைய ஆரம்பிக்குமா ப்ரோ அப்படின்னு பார்த்தா? அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து இப்படி பண்ணனாங்கன்னா அவங்க வந்து விஜய்க்கு வந்து கெடுதல் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் மாறப்போகுது. என்ன பாருங்கள், இது மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பாசிட்டிவாக தான் அமையும். இது வந்து படம்னு நினைக்கிறாங்க, ஆனால் இது படம் முதல் கொண்டு. அது இல்லாமல் கேஸ் வேறு ஒன்று போட்டுக்கிறாங்க, சம்மன் அனுப்பியிருக்காங்க. அந்த 41 கொலைக்கு வந்து சம்மன் வேறு அனுப்பியிருக்காங்க. இந்த படத்தை வேறு இது பண்ணிட்டாங்க. இப்போ இது வந்து இதெல்லாமே விஜய் ப்ளஸ்ஸாக தான் அமையும். ஓகே. அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணீங்க அந்த படம் ரிலீஸ் ஆகும்? சரி, கடைசி படம் ஒரு ஃபேர்வெல்லாக இருக்கும், ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். அது வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு. நிறைய தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கட் அவுட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. பெங்களூர் சைடு நிறையா தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து போஸ்ட்மார்ட்டம் தான், ஆல்மோஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம். நீங்கள் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ 15 ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பொங்கல் ஒரு வாரம் லீவ் வருது, அப்போ கோர்ட்டெல்லாம் லீவ் விட்ருவாங்க. அதை அப்படியே தள்ளிட்டு போனால் 26 கொண்டு போயிடுவாங்க.
மேபி 26 தான். ஏன்னா அந்த டைம் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா லீவ் அப்படின்றதே கிடைக்காது. ஸோ அந்த நாளில் ஒர்க்கிங் டேஸாகவே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பொங்கல் ரிலீஸ்னாலுமே வந்து பார்த்தோன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க, நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸால் வர முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது பொங்கல் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தானே இப்போ இந்த டைமில் வந்து தடை பண்ணது. பராசக்தியும் அதே நிலமை தான், அவங்களுக்குன்னு வந்து சென்சார் தரல அது. ஆனால் ரெட் ஜெயின் பொறுத்தவரைக்கும் எப்படியாவது வாங்கிடுவாங்க. ரெட் ஜெயின் பயங்கரமான ஆளுங்க, அவங்க வாங்கிடுவாங்க. பராசக்தி ரிலீஸ் ஆயிரும். ஓகே, அதுவும் கடைசி படம், அதனால வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ப்ரோ இந்த படம் இப்போயே ரிலீஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ரிலீஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் வெரி டிஸப்பாயின்மெண்ட் தான். விஜய் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஏமாற்றமாக இருப்பாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் கொண்டாட அளவுக்கு வந்துட்டாங்க. இது வந்து அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா 500 கோடி செலவு பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன் டீமு. வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது தளபதி விஜய் படம். ஆமாம், ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டு தான். ஆனால் வந்து ஃபேன்ஸ் வந்து இது பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து மறுபடியும் ஜனநாயகன் வருவார். அது வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணலாம். போல்டாக இருங்க. ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா 1 மந்த் முன்னையே இது டீசரு ட்ரெய்லர் எல்லாமே ஒரு 15 டேஸ்னு வச்சுக்கோங்க. 15 டேஸ் முன்னாடி விட்டப்பே அவங்களுக்கு தெரியாதா சென்சார் போடுக்கு என்னன்னு ப்ரோ? என்ன தெரியாதுங்களா? புரியல. இப்படிலாம் இருக்குது. இந்த 2 டேஸ் முன்னாடி தான் பார்த்து சொல்லுங்களா ப்ரோ? ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் எந்த தளபதி படத்துக்கு இருந்தாலுமே இந்த பிரச்சனை வரதான் செய்யும். அவங்க ஒரு சில டைம் இப்போ நீங்கள் மெர்சலே கூட எடுத்துக்கோங்களேன். மெர்சல் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு படம் ரிலீஸ் அப்படின்னா நைட்டு தான் வந்து பார்த்தோன்னா சென்சார் வந்து பார்த்தோன்னா கொடுத்தாங்க. ஸோ அப்படின்ற போது சென்சார் விஷயம் வந்து பார்த்தோன்னா அவங்களோட விஷயம். ஆனால் நீங்கள் மற்ற படத்துக்கு அப்போ நீங்கள் கூட வர பராசக்தி படத்துக்குமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் சென்சார் கொடுக்கல அப்படின்ற போது அப்போ நீங்கள் ஜனநாயகன் கொடுக்குற சென்சாருக்கு வந்து பார்த்தா என்ன சொல்ல முடியும்? இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணி பண்ணுறாங்க, எதிர்கட்சிக்காரங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற பதிலாம் இல்லை. இதனால வந்து பார்த்தோன்னா டிஎன் கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து சொல்லவும் முடியாது எந்த விஷயமும். ஏன்னா அங்கே அவங்க பணமும் பிரச்சனையில தான் போய்கிட்டு இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அதனால இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படத்தில் ஏதோ ஒரு டைலாக்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக டைலாக் இருக்குன்றனால தான் அவங்க இப்படியெல்லாம் வந்து சுற்றி வளைச்சு பண்ணாமல் அவங்க சென்சாரில் இது பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே யோசிச்ச விஷயம்தான், கண்டிப்பாக படத்துக்கு பிரச்சனை வரும். ஆனால் இந்த படம் ஸ்மூத்தாக முடிகிற மாதிரின்ற ஒரு எப்படியோ படம் வந்து இன்னும் ஒரு 4 நாள் 5 நாளில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற போது கரெக்டாக ரசிகர்களோட ஏமாற்றத்தையுமே அவங்க வந்து பெற்றுக்கிறாங்க. அப்படின்ற போது அதாவது நம்ம தலைவனை 1 வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் இதில் வந்து ஃபேர்வெல் மூவின்றனால எவ்வளோ ஒரு செலிப்ரேஷனோட எவ்வளோ ஒரு ஆரவாரத்தோட அவங்க வேலையில் விட்டுட்டு வந்துட்டு அவங்களுடைய டைம் வந்து பார்த்தோன்னா இந்த 3 மணி நேரம் 3 நிமிஷத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆசையை வந்து கண்டிப்பாக அவங்க கெடுத்து தான் விட்டாங்க ப்ரோ. அவங்க யார் அதுக்கு எடுத்து விட்டாங்கன்ற பேர்லாம் நான் டீட்டெயிலாக சொல்ல வரல. ஆனால் சென்ட்ரலில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து பார்த்தோன்னா பெரிய விஷயமா நேஷனல் இஷ்யூவாக கண்டிப்பாக ஆக்குவாங்க. எப்படி ப்ரோ விஜய்க்கு வந்து பார்த்தோன்னா மைனஸ் அமையும்? நீங்களே சொல்லுங்கள். தளபதி விஜய் படம் வந்து இது வரைக்கும் பிரச்சனை வராமல் படம் எந்த படம் வந்திருக்கு ப்ரோ? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் கோட்லாம் விட்டுருங்க, எல்லா படத்துக்கும் ஒரு பிரச்சனை வரும் ப்ரோ. ஆனால் இது பிரச்சனைன்னு வந்து பார்த்தோன்னா அவங்க சொல்லிடுறாங்க, அதுதான் அவருக்கு பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா இத்தனை வருஷம் வந்து யாருக்கும் தெரியாதுங்களா? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சர்க்கார் படம் வந்து நிறைய பேர் மிக்சடாக ஒரு ரிவ்யூ கலவையான விமர்சனம் தான் வந்துட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. ஆனால் அந்த படத்தில் ஒரு சீன் அப்படி வைக்கப்பட்டாங்களேன்றதுக்காகவே அந்த படத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க போனவங்க தான் படத்தை வந்து 300 கோடி 300 கோடியா 250 கோடியான்னு தெரியல, 250 கோடி அடிக்க வச்சாங்க. அப்படின்ற போது அது அவருக்கு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சதே தவிர எந்த விதத்துலையும் மைனஸ் அமையலை. இதுவுமே வந்து பார்த்தோன்னா அவருக்கு மைனஸ் அமையாது ப்ரோ. இப்போ இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மந்த்தே விட்டா எனக்கு போதும் ப்ரோ. ஜனவரி மந்த் இந்த 14ஆம் தேதி விட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எப்போ வந்தாலும் வந்து பார்த்தோன்னா தளபதி கூட தான் நாங்கள் இருப்போம். தளபதி தான் எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தலைவர். அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. இப்போ அந்த படம் வரலன்றதுக்காட்டி நான் பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன், இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஏன் தளபதி இப்படி பண்ணிட்டாரு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்கிற ஆளும் நான் இல்லை ப்ரோ. ஒன்ஸ் தளபதியாக இருந்தேன் அப்படின்னா என்றைக்குமே தளபதியாக மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா நான் ஸ்க்ரீனில் பார்ப்பேன். என்றைக்கு பார்த்தாலும் தளபதி தான் ஸ்க்ரீனில். அவரோட கடைசி படம் தான். ஸோ தயவுசெய்து படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல விஷயம், நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்றத நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஹாய் ப்ரோ. ஜனநாயகம் படம் அது எப்படியும் ட்ரீசரில் வந்து ஒரு சில வார்த்தை இருந்தது.
அது எதிர்பார்த்தது தான். ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சென்சார் போர்டில், தள்ளி தான் ஜனவரி லாஸ்ட்டில் தான் விடுவாங்கன்ட்டு எதிர்பார்த்தது தான் அதே மாதிரி ஆயிருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு 25, 26 இந்த ரேஞ்சில் தான் ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா 15th ரிலீஸ் ஆகும். எப்படி இருந்தாலும் அது சென்சாரில் வந்து 4 days 5 days எடுத்துக்குவாங்க. அது அது வேணாமே, அது சட்டப்படி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பராசக்தியும் இப்போ ஹோல்டில் தான் இருக்குது. அதுக்கும் கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் ஜனநாயகனுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா இந்த நியூஸ் வந்து நேஷனல் லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இப்போ பராசக்தியும் நேஷனல் லெவலில் தானே போயிட்டு இருக்குது. பராசக்தியும் நேஷனல் லெவலில் தான் போயிட்டு இருக்கு. விஜய் அரசியல் வந்ததுனால தான் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இது கடைசி படம் அப்படின்றதுனால விட்டுருந்துருக்கலாம், ஓகே சொல்லியிருந்துருக்கலாம். எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வந்து விஜய் ப்ளஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை மைனஸ்? கண்டிப்பாக ப்ளஸ் ஆகும். ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி இருந்தாலும் இந்த 9th இல்லைனா கூட 15th இல்லைனா 25th ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்பலாம்.